ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோப்பூ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபரோட விஷ் தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, உங்களோட ஹேர் ட்ரையிங் மெத்தடை வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து உங்களோட ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் மதர் இன்லாக்கும் உங்களோட ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து என்னால் கமெண்டில் வந்து ரிப்ளை கொடுக்க முடியல. அவங்களுக்கு மட்டும் என்னால் கமெண்டில் ரிப்ளை கொடுக்க முடியல. பட் அவங்களுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். எப்படி ஹேரை வந்து ட்ரை பண்ணுறது என்ன அப்படின்லாம் இந்த வீடியோக்குள்ளே நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். தலையை வந்து எப்படி வந்து நம்ம குளிச்சுட்டு சிக்கு எடுக்கிறது, அப்புறம் என்ன சீப்பு, எந்த மாதிரி சீப்பு நம்ம குளிச்சது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து நான் சொன்ன லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொன்ன ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் ஆயில் நல்லா இருக்குது, ஹேர் லாஸ் வந்து கம்மியாக இருக்குது, ரொம்ப குறைஞ்சிருக்கு. நார்மலாகவே வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போது நிறைய ஹேர் லாஸ் ஆச்சு. பட் இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வந்து நல்லா லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அந்த ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்தையும் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறமா லாஸ்ட்டாக போட்ட நான் சொல்லியிருந்தேன், அந்த ஹேர் ஆயிலில் வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து கோகனட் ஆயிலும் அது ஜஸ்ட் அந்த கருவேப்பிலையும் வச்சு தான் ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணலாமா அந்த ஆயிலோட அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்ல ஒரு டவுட்டு தான். என்னன்னா, நான் ஏன் வெந்தயம் ஆட் பண்ண சொல்லலை அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து வெந்தயம் ஆட் பண்ணும்போது பாடி வந்து ரொம்ப கூல் ஆயிரும், சில்லுன்னு ஆயிரும். ஸோ அதனால வந்து தலைவலி, சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரலாம். அதனால தான் நான் வெந்தயம் வந்து ஆட் பண்ண சொல்லலை. உங்களோட பாடி வந்து ஹீட்டாக இருக்கிறதா இருந்தால் நீங்கள் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த ஆயில்லையே நீங்கள் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை இந்த மூணையும் வச்சு கூட நீங்கள் ஆயில் ரெடி பண்ணி தேய்க்கலாம், உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து. ஏன்னா வெந்தயம் வந்து நல்லா பாடி வந்து சில்லுனாக்கும், கிளைமேட்டு இருக்கிறத பார்த்துட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போய் பார்த்துடலாம் என்ன மாதிரி ஹேரை வந்து எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத. இப்போ நான் தலைக்கு குளிச்சிருக்கேன். இப்படி மெதுவாக இந்த தலையை வந்து இப்படி துவட்டி விடணும். லைட்டாக துவட்டினாலே போதும். ரொம்ப ஹார்டான டவல் இல்லாமல், அதுக்காக ரொம்பவும் லைட்டான டவல் இல்லாமல், கொஞ்சம் நமக்கு தெரியும், நமக்கு பார்க்கும்போதே எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஹேர் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம தட்டுறதுனால நம்ம முடியில் உள்ள தண்ணிலாம் வந்து நல்லா போயிடும். இப்போ எனக்கு வந்து தலை வந்து சிக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஆயில் பாத் எடுத்ததுனால ஹேர் வந்து ரொம்ப சிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தலையை நல்லா தட்டி விட்டுட்டு, டவலாலே நல்லா தட்டி விட்டுட்டு, இப்படி கையை வச்சே வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்கிற தலையில் இருக்கக்கூடிய சிக்கெல்லாம் வந்து எடுக்கலாம். நான் ரொம்ப சிக்கு இருக்கும், ஏன்னா நான் ஆயில் பாத் எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் வாஷ் பண்ணால் ரொம்ப உங்களுக்கு தலையில் சிக்கு இருக்காது. பட் இது வந்து ஆயில் பாத்துங்கும் போது நிறைய சிக்கு இருக்கும். அப்போ இப்படி கையை வச்சு இப்படி உள்ளே விட்டு 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 நம்ம இப்படி தலையை வந்து மெல்லமாக கொஞ்சமாக
ஸ்லோவாக ரொம்ப ஹார்டாக பண்ணாலும் முடி வந்து டேமேஜ் ஆயிரும். அப்புறம் கையோடலாம் சில நேரம் வந்துடும், முடி உதிரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி மெதுவாக கையை வச்சு எடுக்கலாம். அப்படி கையை விட்டு எடுத்துட்டு கையை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, சினுக்கோழி இருக்குது. சினுக்கோழிலாம் அவங்கள எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அந்த சினுக்கோழியை வச்சு நம்ம இப்போ ஹேரை வந்து நான் வந்து அப்படி தான் சிக்கு எடுப்போம் நாங்கள்லாம் ஹேரை. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அதிலே வந்து எல்லா சிக்கும் மேக்ஸிமம் வந்துடும். குளித்த உடனே வந்து சீப்பு வந்து தலையில் வந்து போடவே கூடாது. அதுவும் தலை வந்து ஈரமாக இருக்கிற ஸ்டேஜில் கண்டிப்பாக போடவே கூடாது. மெதுவாக இப்படி கையை வச்சு சிக்கு எடுத்துட்டு சினுக்கோழியை வச்சு நம்ம சிக்கு எடுத்து நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சினுக்கோழி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த தான் நான் சொன்ன அந்த சினுக்கோழி. இது வந்து நான் நிறைய பேர் வந்து இந்த வடை எடுக்கிறதுக்கு, வடைலாம் நம்ம மெதுவடைலாம் போடுவோம்ல, அது எடுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் வந்து தலையை வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். இப்படி மெதுவாக கீழே இருந்து ஹேரோட கீழே இருந்து வந்து சிக்கு எடுக்கணும். மேலேருந்து எடுக்கக்கூடாது. கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க சிக்கெல்லாம் நம்ம எடுத்து விட்டு ஃபுல்லாக கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். தலைக்கு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே டைம் எடுக்கும். தலையை நம்ம நல்லா ஹேரை மெயின்டைன் பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தான் ஆகணும். ஒரு 1/2 an hour ஆகும் தலையை நல்லா வந்து ட்ரை பண்ணுறதுக்கு. ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பட் அந்த டைமில் வந்து ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆக தான் செஞ்சிச்சு. எனக்கு ஹேர் லாஸ் இருந்தது அந்த டைமிங்கில். பையனுக்கு வந்து ஃபீடிங் டைமில் வந்து நான் ஹேர் லாஸ் ஆச்சு எனக்கு. ஏன்னா ஃபீட் பண்ணும்போது தலை ஈரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணேன் ஒரு 1 year வரைக்கும். 1 yearமே எனக்கு ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆச்சு. ஆனாலும் வந்து ஹேர் ட்ரையர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டேரக்டாக அந்த ட்ரையரை கொண்டு ஹேர் பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சமாக நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு ஹேர் ட்ரையர் பண்ணலாம். நான் அந்த இதை வச்சு தான் அப்படி சிக்கு எடுப்பேன் தலைக்கு ஃபுல்லாக. எல்லாரும் வீடியோவை பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி ஹேர் வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்கேன். இந்த சினுக்கோழி யூஸ் பண்ணி சிக்கு எடுக்கிறது, அப்புறமா எந்த சீப்பு போடுறது அப்படின்லாம் நான் காமிச்சிருக்கேன். அடுத்ததாக வந்து ஹேர் பேக் வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 weeks ஒன்ஸோ எந்த மாதிரி ஹேர் பேக் போடலாம் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேபி கேர், பேபி ஃபுட் ரிலேட்டடாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆரோக்பூத் சேனல், ஆரோக்கியத்தின் தேடல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.